ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின்படி நடந்திடுவேன். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவே. தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே, வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவே, தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே, வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவே. எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, அவன் யோசனையில் தேர்ச்சி பெற்றவன். நல்ல ஒரு யோசனை கொடுக்கிறான். சில நல்ல யோசனை சொல்லுவாங்க. தானியேலுக்கு நல்ல நல்ல சோத்திரம் ஹல்லேலூயா ஆலோசனைகள்லாம் வருது பாருங்க. யோசனையாய் பேசி, நல்ல யோசனை. யோசேப்புக்கு அப்படிதான் ஒரு நல்ல யோசனை வந்தது. நீங்க சொல்ற யோசனையே உங்களை உயர்த்தும். யோசனையினால் உயர்த்தப்பட்ட யோசேப்பு, தேவ ஆவியும் விவேகம் உள்ள ஒருவனை தெரிந்து கொள்ளும், அப்பொழுது பஞ்சத்துக்கு தப்பலாம் என்ற யோசனை சொன்னான். யோசனையே யோசேப்பை உயர்த்தினது. உங்களை உயர்த்தும் யோசனை உங்கள் வாயிலை கத்த தருவார். அதனால தான் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது ஜீவனும் மரணமும். நம்ம நாவிலிருந்து வர்ற ஆலோசனை என்ன செய்யணும்? நமக்கே வாழ்வுக்கு ஐடியா கொடுக்கும். உங்களை உயர்த்துகிற யோசனை உங்கள் வாயிலிருந்தே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசேயின் சகோதரியாகிய மீரியாம் ஒரு யோசனை சொல்லுகிறார். இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவள் அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இன்னும் இவ நினைக்கல கொன்று போடுவாளா, தூக்கி தூர போடுவாளா, அப்படியே விட்டுட்டு போவாளா, அதெல்லாம் யோசிக்கல. இவ பார்க்க தொடங்கின உடனே விங்குன்னு ஓடி வந்தா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாள். சொன்னாள், இவனை வளர்ப்பதற்கு ஒரு தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா? யோசனை கொடுக்குறா பாருங்க. உடனே அவ யோசிக்கிறா, சோத்திரம் அழைத்து கொண்டு வா. குடுகுடுன்னு ஓடி அம்மா கிட்டே பேசுற, அம்மா நீங்க தான் வாடகை தாய், சம்பளம் கொடுக்க போறாங்க உங்க பிள்ளையை வளர்ப்பதற்கு. உடனே அம்மாவும் யோசிக்கல. பரலோகம் சில நேரம் இப்படிதான் செயல்படுத்தும். வேகமா போனாங்க. நடந்தது என்ன? மோசையை வளர்ப்பதற்கு அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்கினார். நல்ல யோசனையில் தேர்ச்சி பெறணும். நம்ம கொடுக்கிற யோசனை நல்ல யோசனையா இருக்கணும். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிற, ஒரு அதிகாரி முன்னால போய் நிற்கும் போது நீ என்ன பேசன்னு கவலைப்பட வேண்டாம், அந்த நேரத்தில் அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நல்ல யோசனைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல யோசனை, ஆலோசனை, ஸ்தோத்திரம். ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் உண்டாகும், வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம சொல்ற யோசனைகளை நம்மளை உயர்த்தும். யோசனை வர வேண்டும் என்றால் யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். மரியாள் அந்த சங்கதிகளை தனக்குள் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். நம்மை சுற்றி நல்லா யோசிக்கிறவர்கள் இருந்தால்தான் யோசனை கொடுக்க முடியும்.
ஆனால் நமக்குள் ஆலோசனை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிற தேவன் நமக்குள் இருக்கிறதுனாலே அவரோடு நாம் சஞ்சரிக்கும் போது ஆலோசனை நமக்கு யோசனையாய் வரும். நம்முடைய யோசனைகளை சொல்லும் போது அங்கே கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஆலோசனை சொல்றவங்களா இருக்கணும். நல்ல யோசனைகளை கர்த்தர் தருவார். வாழ்க்கையில முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்கிற யோசனை வரும். அல்லேலூயா. சிலருக்கு என்ன யோசனை, இவ்வளோ பணம் இருக்குது, எப்படியாவது டூருக்கு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம், அப்படிதான் யோசனை வரும். ஆனால் நம்ம ஸ்தோத்திரம் நல் யோசனைகளை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. சும்மா சும்மா ஊருக்கு யாராவது கூப்பிட்டா பின்னால் போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம நல்ல யோசனை செய்து என்னை ஆண்டவர் தான் கொண்டு போக விரும்புகிறாரா அப்படிலாம் யோசிக்கணும். யோசனைகளை கர்த்தர் நமக்கு தருவார். யோசனையில தேர்ச்சி பெறுகிறான். நம்ம யோசித்து பாருங்க, எத்தனை தடவை நல்ல யோசனைகள் நமக்கு வந்திருக்குது. சில நல்ல யோசனை வந்தாலும் சே நான்லாம் பேச மாட்டேன்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் தானியேல் அப்படி இல்லை, தைரியமாக பேசுகிறான். போய் பேசுகிறாரு, ஐயா எங்களுக்கு பருப்பு கறி கொடுங்க, சாம்பார் சாதம் போதும். உடனே சொல்கிறான், ராஜா என்ன நினைப்பார், என்ன இவன் சாப்பாடெல்லாம் நீ சாப்பிட்டடா. ஏன்னா அவனை பார்த்தா அப்படி தான் இருக்குது. தானியேலே இவங்கெல்லாம் உபவாசம் இருந்த மாதிரியும் நீலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்பான்னு சொல்லி, ஐயா 10 நாள் டெஸ்ட் பண்ணுங்க. 10 நாள் இவங்க ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டதுனால எல்லாரும் புஷ்டியாக இருக்குது. ஜபிச்சுட்டு சாப்பிட்டா சாதாரண சாப்பாட்டிலே உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும், எக்ஸ்ரே பண்ணி எடுத்து பார்த்தாலும் சரி, A to Z என்ன டெஸ்ட் எடுத்தாலும் சரி, அதில் கோளாறு இருக்காது. ஏன்னா ஜப சாப்பாடு இல்லை. ஏசு அப்பத்தை எடுத்து என்ன செஞ்சார், ஸ்தோத்திரம். இது பாதி போனதுக்கப்புறம் தான், ஐயோ ஜபிக்கலையே, அதுக்கு ஒரு பாவரிக்கை பண்ண வேண்டியிருக்கு. ஐயோ நான் ஜெபமனாதம் பண்ணீங்க ஏசப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏன்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, நம்ம அனுதினம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட அவரை தான் சார்ந்து இருக்குன்னு விரும்புகிறார். அவர் நம்ம மேலே அவ்வளோ அக்கறை உள்ளவர். பெற்றோர்கள் பாருங்கள், தன் பிள்ளைகளை எதையா வச்சு எப்படியா சாப்பிடுன்னு சொல்லலை, தாய் நின்று அதுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா, தாய் பிள்ளைகள் தன்னை சார்ந்து இருக்க வேண்டும், நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது போல பரமபிதா நமக்கு வேண்டிய சின்ன காரியத்திற்கும் அவரை சார்ந்து வாழும் வாழ்க்கை வேண்டும் என்பது அவர் விரும்புகிறார். எவ்வளவு நல்ல அக்கறை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என் மேல் அக்கறை உள்ளவர். சொல்லுங்க, என் தேவன் என் மேல் அக்கறை உள்ளவர். எனக்கு தேவையில்லாத பாரத்தை எனக்கு கொடுக்க மாட்டார், தேவையில்லாத சுமை எனக்கு தரமாட்டார். அப்ப யோசனையில் தேர்ச்சி பெற்றவன் இங்கே வந்து சொல்றான், யோசனையும் புத்தியுமா. எங்க என்ன நடக்குது? சாஸ்திரிகள், கல்தையர், ஜோசியர் எல்லாரையும் கொன்று போடணும் ராஜா சட்டத்தை போட்டாரு. சோத்திரம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. உடனே தானியேல் சொல்றான், கொஞ்சம் தவணை கொடுங்க. என்ன யோசனை வந்தது? தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி கொஞ்சம் தவணை கேட்டான். 16ஆம் வசனத்துல தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். தவணை கேட்கிறான். ஸ்தோத்திரம். அதான் யோசனை. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல யோசனை தருவார் கர்த்தர். சார் கடன் எப்படி வாங்கலான்னு யோசனை கொடுப்பாரா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கடனை அடைக்கிறதுக்கு யோசனை கொடுப்பார், விடுதலைக்கு யோசனையை தருவார், நல்ல யோசனைகளை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல யோசனைகளை கர்த்தர் தருவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற நல்ல யோசனைகள் எல்லாம் சொல்லி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல யோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். யாருக்குமே வராத யோசனை உங்களுக்கு வரும். அழகா ஒரு யோசனையை கர்த்தர் தருவார். ஒருத்தன் 800 குடம் கடன் பட்டான். அவன் 80 குடத்தை கடன் பட்டவனை நெருக்கினான். ஒருத்தனுக்கு வேலை போதுன்னு தெரிஞ்சவன என்ன செஞ்சான் தெரியுமா? உக்ரானக்காரன் அடுத்தவனுக்கு கடனை பூரா குறைச்சி எழுதிட்டான். யோசனையாய் செய்தான், புத்தியாய் செய்தான். இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் புத்தியாய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். நான் அதனோட அந்த யோசனையோட புத்தியை சேர்த்துடுறேன். ரெண்டும் ஒரே குறிப்பு. யோசனையில் தேர்ச்சி, யோசனை புத்தி. அழகா யோசனை பண்ணி முன்னால் வந்துடுவீங்க. உங்களுக்கு பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. சூப்பராக ஒரு ஐடியா வரும், அதனால நீங்க தப்பிடுவீங்க, நீங்க முன்னேறுவீங்க. அல்லேலூயா. சூப்பர் ஐடியா வரும். நல்ல யோசனை கர்த்தர் கொடுப்பார், நல்ல யோசனை கொடுப்பார். அதை வச்சு நாம் முன்னேற கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஆமென். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க. தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக, நான் உம்முடைய பிள்ளைதான் சொல்லி ரொம்ப போகாம அங்கேயும் இரக்கத்திற்காக
ஜெபத்தில் தேர்ச்சி பெற்றவன். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்றால் சும்மா இல்ல, ஜெப வாழ்க்கை, பர்சனல் பிரேயர் தானியேலுக்கு இருந்துச்சா இல்லையா? தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினம் 3 வேளை. அப்ப பர்சனல் பிரேயர். இங்க டீம் பிரேயர், ஃபேமிலி பிரேயர். இந்த கூட்டு ஜெபம் வேணும். சிலர் கூட்டு ஜெபமா கூட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. மொத்தமா ஜெபம் பண்ணணும், மொத்த குடும்பமும் ஜெபம் பண்ணணும். கூட்டமா அது ஒரு டீம் பிரேயர். ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபிக்கணும். சிலர் ஜெபிக்க ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சிருப்பாங்க, அரட்டை அடிச்சுட்டே கதையை ஓட்டுருவாங்க. தானியேல் ஜெபத்தில் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். ஜெப தேர்ச்சி, தனி ஜெபத்தில் தேர்ச்சி, குடும்ப ஜெபத்தில் தேர்ச்சி, ஜெபிக்கிறவங்களோட அவங்க இருந்த நண்பர்கள். இப்போ நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா என்ன ஆகும்? கொடைக்கானல் கூட்டு போயிடும். சிலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சா ஜவுளி கடை கூட்டு போயிடுவாங்க. ஆடி கழிவுடி பாஸ்டர் ஜெபம் ஜெபம் தான் சொல்லுவார், நம்ம போவோம் இந்த பக்கமா அப்படின்ட்டு அந்த பக்கமாக கொண்டு போயிடுவாங்க. அதனால நம்ம இங்கே எப்படி நடக்குன்னா, தானியேலுக்கு இருந்த நண்பர்கள் யாருன்னா நல்ல பிரேயர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருந்திருக்கிறாங்க. தானியேலின் காரியம் ஜெபத்தில் தேர்ச்சி. நம்ம ஜெப குறைவெல்லாம் அறிக்கை பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெப தேர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவாராக. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் தடை வரக்கூடாது. ஜெப தடை வரக்கூடாது, உபவாச தடை வரக்கூடாது, தடைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தடைகளை தாண்டணும், ஜெப குறைவு நமக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் ரகசியங்கள். இதோடு நிற்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 19ஆம் வசனத்துல, பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. ஜெபம்னு வந்தாலே அதுக்குரிய பதில் வந்துடும். தரிசனத்தில் வெளிப்பாடு கிடைத்தது. 24ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த ஞானிகளையும் அழிக்க வேண்டாம், ராஜாவுக்கு அர்த்தத்தை விடுவிப்பேன். அர்த்தம் சொல்லுவதில் தேர்ச்சி பெற்றவன். அநேகர் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்கள். பல விதங்களிலே அநேகருக்கு அர்த்தம் தேவை. வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்கள். சொப்பனத்தின் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்கள். தரிசனத்தின் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்கள். பிரச்சனைகளின் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்கள். அர்த்தங்களை சொல்லுவதிலே தேர்ச்சி பெற கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறதுனால அர்த்தங்களை சொல்லுவீங்க. மெனே மெனே தெக்கேல் உப்பாசின், உடனே அர்த்தம் வருகிறது. சொப்பனத்தை கண்டார், மறந்து விட்டார், சொப்பனத்தையும் சொல்லுகிறார், அர்த்தத்தையும் சொல்லுகிறார். எத்தனை சொப்பனங்கள் வந்தாலும் சரி, அர்த்தம் வந்து கொண்டிருக்கிறது. அர்த்தத்தை சொல்லுகிறதிலே தேர்ச்சி பெற்றவன். நீங்கள் அர்த்தம் சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை பரிசுத்தாவினால் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அதனால என்ன நடந்துச்சு பாருங்க. 2:46 அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஸ்தோத்திரம். இப்படி மறைபொருளை வெளிப்படுத்துகிறபடியா, மெய்யாகவே உங்கள் தேவனே தேவன். மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் அவர். இந்த தானியேல் ராஜாக்களுக்கு கூட தேவனை வெளிப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றான். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய பேருக்கு தேர்ச்சி இல்லையே. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் குணமாக்குகிறவர், விடுவிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், கட்டை உடைக்கிறவர், சீக்கிரம் வரப்போகிறவர். ஸ்தோத்திரம். அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே இரட்சகர். அவரை வெளிப்படுத்தக்கூடிய தேர்ச்சி இல்லை. தானியேல் தன் தேவனை வெளிப்படுத்தினான். நமக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துறதுல தேர்ச்சி இருக்குதா? சிலர் பைபிளே ஒழிச்சு கள்ளம் அப்படிதான் வர்றாங்க. இருக்கக்கூடாது. தேவனை வெளிப்படுத்துவதில் தேர்ச்சி வேணும். இது ராஜா சாட்சி சொல்றாரு. தானியேலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். தேவனை காண்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சோத்திரம். சிலர் தன்னோட வாழ்ற கணவனுக்கே தேவனை காண்பிக்க தெரியல. தேவனை காண்பிக்காம இவங்களுடைய கொடூர குணத்தையும் நம்ம பிடிவாத குணத்தையும் காமிக்காம இன்னைக்கு நமக்குள் இருக்கிற இயேசுவை காண்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சிலர் தன் மனைவிக்கு கூட தேவனை காண்பிக்க தெரியல. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை காண்பிக்கணும். உங்களை என்னையும் தேவனை காண்பிப்பதற்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யாரை காண்பிப்பதில் தேர்ச்சி பெறணும்?
அவர் அற்புதம் செய்கிறவர்ப்பா, உன் சாபத்தை நீக்கிறவர், உன் கட்டை உடைக்கிறவர், உனக்குள் இருக்கிற அந்தகாரத்தை உடைக்கிறவர், அவர் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவர், உலகத்தின் ஒளி. ஆனா தானியேல் தேவனை காண்பிப்பதில் தேர்ச்சி பெற்றான். அநேகருக்குள்ள குழப்பம்தான் இருக்குது, தெரியல, எதையோ தெரிந்திருக்கிறார்கள், ஆனா சரியானதை சொல்வதற்கு தானியேலை கர்த்தர் பயன்படுத்தினார். இதனால பாபிலோன்லே மாற்றம் வந்தது. இன்றைக்கும் நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார். இப்படி வெளிப்படுத்தினால அவருக்கு ப்ரமோஷன் வந்தது, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன். என்ன ப்ரமோஷன் பாருங்க, 49 கடைசி. தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். கொழு மண்டபத்தில் யார் தான் இருக்க முடியும்? தானியேல் தான் அங்கே உட்கார வச்சு. இன்னைக்கு உயர்ந்த ஒரு இடத்தை கத்த தர வல்லவராக இருக்கிறார். இந்த தேர்ச்சிகள் நமக்கு வேணும், தெய்வீக தேர்ச்சிகள் நமக்கு வேணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன். நம்மால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ள தேவ ஆவியெல்லாம் இருந்தது, விசேஷித்த அநேக காரியங்கள் இருந்தது. இன்னொரு இடத்துல ஆலோசனை கேட்கும்போது அவன் பாருங்க, தானியேல் 5:17, அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரயோத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், அந்த எழுத்தை வாசித்து ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன். உம்முடைய இருதயம் மேட்டின்மையானது, உம்முடைய தகப்பனார் இப்படி செய்தார், அவருக்கு அந்த தண்டனை வந்தது, நீரும் அப்படி பண்ணினீரு. என்ன தைரியமா பேசியிருக்கிறார் பாருங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 17 கடைசி வரைக்கும் வாசித்தா அது புரியும். ராஜா சொல்றாரு, எனக்கு அடுத்த இடத்துல உன்னை கொண்டு வைப்பேன். நம்ம என்ன செய்வோம்? ராஜாவுக்கு அடுத்த இடமாமே, பரவாயில்ல ராஜாவே இருப்போம். ஆனால் தானியேல் என்ன சொன்னார் பார்த்தீங்க? உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும், அந்த பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். ஆனால் நான் அர்த்தத்தை சொல்லுவேன். பொருளாசையை வெறுத்தான், பொருளாசையை வெறுப்பதில் தேர்ச்சி பெற்றவன். எதை வெறுக்கணும்? எங்கடா பொருள் கிடைக்கும், லஞ்சம் கிடைக்கும், லஞ்சம் வாங்கி குடும்பத்தை சாபத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது, லஞ்சம் வாங்கி சந்ததி சாபத்துக்குள்ள போயிடக்கூடாது. தேவன் தராத ஒன்று எனக்கு வேண்டாம். லஞ்சம் மனுஷனை கரைப்படுத்திடும், லஞ்சம் சாபத்துக்குள்ள போய் தள்ளிடும். சொல்ற, உம் வெகுமானங்கள் எனக்கு வேண்டாம். என் தேவனை விடவா நீர் அதிகமா தந்துட போறீரு? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவ்வளத்தையும் அள்ளி கொடுத்தாரே. அதனால எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், யாருக்காவது கொடுங்க. என்ன கிடைக்கும் இருக்கக்கூடாது, தேவன் தர்றாரான்னு கவனமா இருக்கணும். அல்லேலூயா. என்ன கிடைக்கும், எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. தேவன் தர்றாரா, அவர் படி அளந்து தான் தருவார் நமக்கு. பரமபிதா இன்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார், தேவையை சந்திப்பார். என்ன தேவையோ அதை தான் தருவார், எப்போ தேவையோ அப்போ தான் தருவார். நம்ம பிள்ளைகள் கையில் அதிக பணத்தை கொடுக்க மாட்டோம். நல்ல பெற்றோர் எப்போ தேவையோ எவ்வளவு தேவையோ அதை கொடுப்போம். இதே போலத்தான் பரமபிதா நம்மை நடத்துவார். சுவாசிக்கிறீங்களா? என் படியை எனக்கு அளந்து போடும், இப்படி கர்த்தர் நடத்துவார். ஆனால் தானியேல் இந்த பிரதிஷ்டையில் இருந்ததுனால அவன் சத்தியத்தை சொல்றான். அர்த்தத்தை நான் சொல்லுவேன். உம்ம தகப்பன் மிஸ்டேக் பண்ணனால மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டார். 7 காலங்கள் மிருகத்தோடு சஞ்சரித்தார். 22ஆம் வசனத்தில் அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீயோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல், நிறைய காரியத்தை தெரிஞ்சும் உன்னை தாழ்த்தணுங்கிற எண்ணம் இல்லையே. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்து நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் திராட்சரசம் குடித்தி தம்முடைய சுவாசத்தை கையில வைத்திருக்கிறவர். அவர் என்ன துடிப்போட பேசுறார் பாருங்க. ராஜாவே, உம்முடைய சுவாசத்தை கையில வைத்திருக்கிறவர் அவர். தொடர்ந்து வாசிங்க. தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர், கையில் சுவாசத்தை வைத்திருக்கிறவர், உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல், வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமான தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல், காணாமல் கேளாமல் உணராமல் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். இப்படிப்பட்ட தேவர்களை நீர் புகழ்ந்தீரே. அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு, எப்படி அவன் புகழ்ந்து குடித்து தேவாலய பாத்திரத்தையும் தீட்டுப்படுத்தி இருக்கும்போதே ஒரு கை உறுப்பு வந்து நிற்குது. நம்ம ஆண்டவர் மொத்தத்தில் வர வேண்டாம், அவர் கை உறுப்பு கூட அனுப்புவார். அல்லேலூயா.
எழுதுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அனுப்புகிறார். அவர் வரமாட்டார், சும்மா சும்மா வந்து நிற்க மாட்டார், காடையை அனுப்புவார். அவர் மறைஞ்சு தான் இருப்பார். இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகளை பார்ப்போம். அவரை பார்க்க முடியாது, அவர் செய்கிற நன்மையை பார்ப்போம். வசனத்தை அனுப்புவார், கை உறுப்பு அனுப்புவார், காகத்தை அனுப்புவார். அல்லேலூயா. அவர் அங்கிருந்து அனுப்புவார். அனுப்பி காரியம் நல்லா நடக்கும். அடையாளம்லாம் கேட்கக்கூடாது, விசுவாசம் இருக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான், பாக்கியவான். அந்த எழுத்து இருக்குது, எல்லாரும் வாசித்து பார்க்குறாங்க, ஒருத்தராலும் புரியல. பரலோகம் எழுதுனதை மனுஷன் வாசிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த காலத்து கம்ப்யூட்டர் ஜிலாம் வாசிக்க முடியாது. பரலோகம் எழுதுனதை பரலோகத்தின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஒருத்தன் தான் வாசிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பந்தான் சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்தின் தேவன் மெனே மெனே தெக்கேல் உப்பாசி. திராஸில் நிறுத்து பார்த்தார் ஆண்டவர், குறையா இருக்குது. ஆண்டவர் கதையை முடிச்சிட்டார் அப்படின்ட்டார். சொல்லும் போதே என்ன நடக்குது, அவன் நடுங்கி வேற கதை நடக்குது. தானியேலின் தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இப்படிதான் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். வாழ்க்கையில் அந்த கிருபையை பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா மறைபொருளையும் சொல்றான். அதுக்கப்புறம் உள்ள அதிகாரத்தில் தான் வருது, 120 தேசத்து அதிபதிகள், 2-3 பிரதானிகள், அதுல தானியேல் ஒரு ஆளு. எல்லார் மத்தியிலையும் ராஜா ஒரு நினைப்பு நினைச்சார், நல்ல நினைப்பு. என்ன நினைப்பு பாருங்க, 6:2. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி, ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஒரே காரணம் என்ன, ராஜாவுக்கு என்ன வந்துடக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது. நம்மளெல்லாம் கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான். உங்களால தேவனுக்கு என்ன வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது. உங்களால சபைக்கு என்ன செய்யக்கூடாது, நஷ்டம் வராம காக்கணும். அதற்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது. 3 பிரதானிகள் இருந்தார்கள். தரிவிக்கும் நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். நல்லா கவனிக்கணும். அந்த வேறு பிரச்சனையுடைய ரூட் என்னன்னு பாருங்க. ராஜா என்ன நினைச்சிட்டார்னா, 120 தேசம், அந்த தேசத்து 120 தேச அதிபதிகள், அடுத்தது அவங்களுக்கு மேல இருக்கிற 3, அதுல தானியேல் ஒரு ஆள், அந்த மீதி 2 பேரு, இவங்களுக்கு மேல ராஜா என்ன செய்ய நினைச்சிட்டாரு, உயர்த்த நினைச்சார். அல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்த இடத்துல யாரு, தானியேல். இது யாருக்கு பிடிக்கல, 120 பேருக்கும் பிடிக்கல. பிளஸ் 2 122க்கு பிடிக்கலனாலும் தேவன் என்ன நினைக்கிறார், அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 122க்கு மேலே தான் தேவன் உயர்த்த நினைச்சார் தானியேலை. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும் முகாந்திரம் தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடினவர்கள் யாரு, 120 தேசத்தின் அதிபதிகள். 120 தேசத்தை கவனிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட 2 பிரதானிகள். 122 பேர் குற்றம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? அல்லேலூயா. சிலர் யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா இப்படிலாம் எப்படிதான் யோசிக்க முடியுமோ தெரியல, அந்த மாதிரிலாம் யோசித்து பார்க்குறாங்க. சோத்திரம். ஆனா குற்றம் கண்டுபிடிக்க முடியல. கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அந்த வசனத்தை நம்புறீங்களா? அந்த வசனத்தில் இயேசு வாழ்கிறார். அல்லேலூயா. 122 பேர் சேர்ந்து ரூம் போட்டு யோசித்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, குற்றம் காண முடியாது. என்ன நடந்துச்சு? ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. ஒன்றே கண்டுபிடிக்க முடியல. இப்படிதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து தானியேலின் காரியம் ஏன் ஜெயமா இருந்தது? அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால். உண்மையில் தேர்ச்சி. எதுல தேர்ச்சி பெறணும்? உண்மையா. உண்மையை ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். உண்மையை இயேசுதான், அவர் நமக்குள்ள இருக்கிறார். உண்மையா நம்ம மாத்துகிறார். உண்மையில் தேர்ச்சி பெற்றவன். அதுக்கு பாருங்க, அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆனால் அவங்களா ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை போட்டு ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ராஜாவை எல்லாரும் 30 நாள் யாரை தான் சேவிக்கணும்? ராஜாவை தான் சேவிக்கணும். யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. 30 நாள் ஆராதனை கிடையாதுன்னா எப்படி இருக்கும்?
அல்லேலூயா. சர்க்கஸ் நடக்குதா எங்கேயாவது பாஸ்டர்? 30 நாள் ஆராதனை கிடையாதுட்டாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? சோத்திரம். தஞ்சாவூருக்கு சிலர் போவீங்க, சிலர் கரூருக்கு போவீங்க, சிலர் இந்த பக்கம் சேலம் பக்கம் போவீங்க, சிலர் சென்னை பக்கம் போவீங்க, சிலர் கல்லணை பக்கம் போவீங்க, சிலர் கொடைக்கானல் பக்கம் போவீங்க, எங்கேயாவது போ. ஆனால் இங்கே பாருங்க, எல்லாம் சொல்லி ராஜா சொன்னார் சரிதான் சொல்லி அவரும் கையெழுத்து போட்டார். ராஜாவுக்கு பரிசுத்தாவி ஞானம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நன்மைக்கு தானே சொல்லுவாங்கன்னு சொல்லி கையெழுத்த போட்டேன். அப்புறம் தான் தெரியுது குதர்க்கமாக யோசித்துருக்காங்க. உங்களை பற்றி 122 பேர் குதர்க்கமாக யோசித்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை முறியடிக்கிற தேவனாய் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலதுகரத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேசாதிபதிகளைப் போல, சோத்திரம், பிரதானிகளைப் போல இருக்கிற 122 பேர் எங்களுக்கு விரோதமாக யோசித்தாலும் அத்தனையும் ஜெயிப்பதற்கு தேவன் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். மேதிய பெர்சிய எல்லா ராஜா அந்த முத்திரை போட்டாச்சு. என்ன நடந்துச்சு? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் வீட்டாரில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தைரியத்தில் தேர்ச்சி பெற்றவன். என்ன சொல்லலாம் இதுக்கு? கையெழுத்து இருக்குன்னு தெரிஞ்சோம், தேசாதிபதிகளெல்லாம் செட்டு சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோம், 2 பெரும்புள்ளிகளும் சேர்ந்துருக்குன்னு தெரிஞ்சோம். முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே ஜெப வேலையில் கர்த்தரை கரெக்டாக சேவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தைரியத்தில் தேர்ச்சி பெறணும். பிரதானிகளாக இருந்தானே தேவனோடு இருக்கிறதுல அவன் குறைவே வைக்கல. எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து தான் வச்சுருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேலை கொண்டு சிங்க கபியில் போட்டாங்க. ராஜா முந்தின நாள் ஃபுல்லாக தூங்கலை, எப்படியாவது காப்பாற்றிடணுன்ட்டு. சில நேரம் நம்மளை நிறைய பேர் காப்பாற்ற நினச்சாலும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவங்க கையில் இருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டார், அவரே வந்து நம்மளை காப்பாற்றுவார். பக்கத்தில் ஒன்று சொல்லுங்க, அநேகர் உங்களை காப்பாற்ற நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவரே வந்து காப்பாற்றுவார். ஏன் தெரியுமா? நீங்கள் விஐபி. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக முக்கியமானவர்கள். அல்லேலூயா. எனவே ராஜா ரொம்பலாம் யோசித்து பார்த்தாரு, காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் உன் தேவன் காப்பாற்றுவார்னு அனுப்பிட்டாரு. ஆனால் நடந்தது என்ன? அடுத்த நாள் தூக்கம் வரல, காலையிலே எந்திரிச்சு சோத்திர, தானியேலே, இவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தாசரே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அங்க ஆம் ராஜாவே, நீர் என்று வாழ்க. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, வல்லமையை விளங்க பண்ணுங்க. இந்த ஆன்லைனில் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஆண்டவரே தேர்ச்சிகளை தருவீராக. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல எங்கள் காரியங்கள் ஜெயமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.